நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நீ கேட்கலாம், நான் நல்லா தான் இருக்கேன் பிரதர், கரெக்டா சர்ச்சுக்கு போயிரும் பிரதர், கரெக்டா காணிக்கை கொடுத்துருவேன் பிரதர், கரெக்டா என்ன செஞ்சிருவேன், ஜெபம் பண்ணிடுவேன், கரெக்டா பைபிள் வாசிச்சிருவேன், கரெக்டா சர்ச்சுக்கு போய் ஆராதனையில கரெக்டா இருப்பேன், சரியா பங்கு கொள்வேன், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷம் ஒரு நாள் நம்ம தரிசிடக்கூடாது. அப்படின்னா என்ன? ஒரு சின்ன உதாரணம், நிறைய இல்லை, ஒரு சின்ன உதாரணம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அவங்களுடைய கிறிஸ்தவ நிலைமை எந்த நிலைமையில இருக்கு. முதல்ல வரும் ஒரு சினிமா பாட்டோட பிறந்த நாள் வாழ்த்து, அல்லது திருமண நாள் வாழ்த்து, அல்லது வீடுக்கான ஏதோ ஒரு வாழ்த்து. அடுத்து வரும் ஒரு வசனம் வரும், இது என்னது? ரெண்டுலயும் இருக்குது ஆளு, ரெண்டுலயும் கிடக்கு. அப்ப பிறந்தநாள் வாழ்த்துல இது வைக்கக்கூடாது பிரதர். வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். 1 Corinthians 10:31 வாசிங்க.